அடுத்து இது வந்து எஸ்கலேட்டர், லிஃப்ட். இது முன்னொரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, லிஃப்ட் போடுவோங்க, எஸ்கலேட்டர் போடுவோங்க அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாமே என்ன செஞ்சிட்டோம்? எல்லாமே பழகியாச்சு. எல்லா ஊர் கடைகள்லையும் என்ன செஞ்சுட்டாங்க? எஸ்கலேட்டர் வச்சுட்டாங்க, லிஃப்ட் வச்சுட்டாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, பெரிய ஹாஜிமார்கள், வயதான ஹாஜிமார்கள் இன்னும் கொஞ்சம் பழகுங்க. எஸ்கலேட்டரை மெனக்கட்டு சூப்பர் மார்க்கெட்டு போங்க, பெரிய பெரிய மாலுக்கு போய் பழகுங்க. பழகி லிஃப்ட்ல தனியா போய் பழகுங்க. நீங்க பெரியவங்களை கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. ஒண்ணுமில்ல, உள்ள போனோம் நம்ம எதுவும் பதஷ்டப்படக்கூடாது. நம்ம லிஃப்ட் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகும். இந்த ஃப்ளோருக்கு போனோம்னா இந்த ஃப்ளோர் பட்டன் அமைக்கணும், போயிடும். அங்கே ரெண்டா இறங்கி இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து பழக்கங்க சார். அடுத்து நம்ம ஹஜ்ஜிக்கு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம வந்து உடல் ரீதியாகவும் நம்ம தயாராகணும், மன ரீதியாகவும் தயாராகணும், மார்க்க ரீதியாகவும் தயாராக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. எப்படி தொழுகணும், குறிப்பாக ஃபர்ல எத்தனை, சுன்னத்துனா என்ன, நஃபில் என்ன, எல்லா மசாலும் தெரிஞ்சுக்கிறீங்க. குறிப்பாக பெண்கள் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இதனால் வரையும் ஆஜிமாருக்கெல்லாம் தெரியும். ஆஜிமாக்கணும் வீட்டில் 5 வேளை தொழுவோம். வீட்டில் என்ன செய்வோம்? 5 வேளை தொழக்கூடியவர்கள் தான். என்ன செய்வோம்? நம்ம தனியாக தொழுதுகிட்டு இருக்கோம். இனிமே அங்கே போயிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும்? 5 வேளை தொழுகணும். 5 வேளை தொழுகணும். அங்கே போயிட்டு மக்கா மதீனால எத்தனை வேளை தொழுகை நடக்கும்? எத்தனை வேளை நடக்கும்? 6 வேளை தொழுகை நடக்கும். தஹஜ்ஜத்தையும் சேர்த்து 6 வேளை நடக்கும். 6 வேளைக்கும் பாங்க சொல்லுவாங்க, 6 வேளைக்கும் தொழுகை நடக்கும். இமாம் ஜமாத்தில் எப்படி இந்த தொழுகணும் அப்படின்னு கற்றுக்கிறது. உங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேளுங்க, இல்லை உங்கள் ஊரில் உங்களுடைய அஜித்துமார்கிட்ட கேளுங்க. 2ஆவது ரக்காத்தில் போய் சேர்ந்துட்டா எப்படி சட்டம், 3ஆவது ரக்காத்தில் போய் சேர்ந்தா என்ன சட்டம், நாடில் போய் சேர்ந்தா என்ன சட்டம் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. குறிப்பாக இந்த இருக்கு பாருங்க, ஜனாசா முக்கியமான விஷயம். எல்லா ஹாஜிமாருமே கவனிங்க. நம்ம இதுவரை 5 வேளை தொழுதுகிட்டு இருக்கோம். இன்னையிலேருந்து என்ன செய்யுங்க? தஹஜ்ஜத் தொழுகையை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். இதுவரை தொழக்கூடிய நிறைய பேர் இருப்போம். இருந்தாலும் தஹஜ்ஜத் தொழுகையை வழக்கமாக்கிக் கொள்வதை நம்ம அடிப்படையாக கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக பெண் ஹாஜிமாக்கள் நம்ம ஜனாசா நம்ம ஊர்கள்லாம் பார்த்துருப்போம். ஊர்களில் எங்கே பார்த்துருப்போம்னா வீடு வரையும் பார்ப்போம். வீட்டில் குளிப்பாட்டுறது, சந்துக்கு தூக்கிட்டு போகிற வரையும் நமக்கு தெரியும் ஹாஜிமாக்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமா? வேலையா சில போய் தொழு வைப்பாங்க, அடக்குவாங்கன்னு காதால் கேட்டிருப்போம், கண்ணால் பார்த்ததில்லை. ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு இதுவரையும் போன ஹாஜிமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ஹாஜியர்கள் கேட்டு பாருங்க. அங்கே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இமாம் சலாம் கொடுத்ததோட அடுத்த ஒரு தொழுகை நடக்கும். அதான் ஜனாசா தொழுகை. அந்த பெரும் பாக்கியம் அந்த மண்ணுக்கு போற நம்ம அனைவருக்கும் கிடைக்கும். எனவே என்ன செய்யுங்க? அதுக்காக தயாராகிக்கணும். அந்த சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுங்க. ஜனாசா தொழுகைனா என்ன, நியத்தை எப்படி வைக்கணும், ஆண் மையத்துக்கு அப்படி நியத்து வைக்கணும், பெண் மையத்துக்கு அப்படி நியத்து வைக்கணும், எத்தனை சலாம், அது ரக்காத்து கிடையாது, எப்படி தொழுகுவாங்க, முதல் சலாத்தில் என்ன ஓதணும், 2வது சலாத்தில் என்ன ஓதணும், 3வது சலாத்தில் என்ன ஓதணும், 4வது சலாத்தில் என்ன ஓதணும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சின்ன பவுச் இதை வச்சுக்கலாம். ஒவ்வொரு பெட்டியும் அதிகபட்சமாக 2 பெட்டி இருக்கலாம். ஒரு பெட்டியில் 20 கிலோக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கணும். மொத்தம் 40 கிலோ நமக்கு அளவுடு. 40 கிலோ தானே. பெரிய பெட்டி ஒன்று, சின்ன பெட்டி ஒன்றுன்ட்டு பெரிய பெட்டியில் 30 கிலோவும், சின்ன பெட்டியில் 10 கிலோவும் வச்சிடாது. ஈவனாக வை, சரிசமமா. இதில் 20, இதில் 20. கண்டிப்பாக 20 கிலோவுக்கு மேலே போயிடாது. அது மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் இந்த அளவு சொல்கிறாங்க. 75 சென்டிமீட்டர், 55, 28. இந்த மொத்தமாக 158 சென்டிமீட்டருக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி சொல்லணும். யார் சொல்லலை? தமிழ்நாடு ஹஜ் மெட்ராஸ் இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் போடல. இது யார் போடுறாரு? சவுதி ஏர்லைன்ஸும் இந்தியன் ஏர்லைன்ஸும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கன்சல்ட் பண்ணி அரசாங்கத்தில் சொல்கிறாங்க, அரசாங்கம் நமக்கு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும், என்னுடைய பேர் வந்து முகமது இனாம் ஹசன். நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் ஓரியண்டல் அரபி ஸ்கூலில் அரபி டீச்சராக இருக்கிறேன். 2022 ஹஜ் ஹாஜிமுல் ஹுஜாஜாக ஹாஜிகளுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் போயிருந்தோம். அதில் ஏற்பட்ட அனுபவத்தை தான் உங்களுக்கு நாங்கள் பகிர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து தொடர்ந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் டெல்லியில் வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் கூறப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இப்போ இன்னும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இன்ஷா அல்லாஹ்.